பகுதி நேர வேலையாக 2 பேர் ஆன்லைனில் ரூபாய் 83,000 முதலீடு செய்து பணத்தை இழந்திருக்கிறார்கள். முத்திரையர்பாளையத்தை சார்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு 53,000 ரூபாய் அனுப்பி கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்தார். பின் அதன் மூலமாக கிடைத்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. இதேபோல காரைக்கால் திருநள்ளாரை சார்ந்த நபர் 30,000 ரூபாய் இழந்திருக்கிறார். அரியாங்குப்பத்தை சார்ந்த நபர் ஒருவர் ஆன்லைனில் 24,000 ரூபாய்க்கு CBSE பாடப்புத்தகம் ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த புத்தகம் இதுவரையில் வரவில்லை. வம்பகரபாளையத்தை சார்ந்த நபர் 20,000, வெளியூரை சார்ந்த நபர் 3,800 என மொத்தமாக 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,30,800 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தனியார் பள்ளிகளில் பயின்ற 7,453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த 3,881 மாணவர்களும் 3,683 மாணவிகளும் ஆக மொத்தமாக 7,564 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று 8/5/2025 வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7,453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3,794 மாணவர்களும் 3,659 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதம் 98.53 ஆகும். புதுச்சேரி, காரைக்காலை சார்ந்த 101 தனியார் பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் இதில் 51 தனியார் பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்கள் CBSE பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகத்தரத்தில் புதுச்சேரியில் கைவினை மற்றும் கிராம தொழில் பயிற்சி மையம் அமைப்பது என்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் கைவினை மற்றும் கிராம தொழில்களை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கைலாசநாதன் தலைமையில் ராஜ்நிவாசில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுவை மாநில தொழில் வளர்ச்சித்துறை செயலர் ருத்ரகவுட், புதுச்சேரி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜன், செயல் மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுடில்லி தேசிய கிராம தொழில் ஆணையத்தின் தலைவர் மற்றும் மும்பையிலிருந்து கிராம தொழில் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோர் காணொலி வாயிலாக இதில் பங்கேற்றனர். கூட்டத்தில் கைவினை மற்றும் கிராம தொழில்களை மேம்படுத்தும் வகையில் உலக தரத்தில் பயிற்சி மையம், விற்பனை அரங்கம் அமைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் கைவினை பொருள் தயாரிப்பில் பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருது பெற்றவர்கள் சிறந்த கைவினை பொருட்களை உலகளவில் புகழ்பெற செய்வது, நாடு முழுவதும் 8,000 கிராம கைத்தொழில் பொருட்கள் மையங்களிலும் புதுவை கைவினை பொருட்களை விற்க ஏற்பாடு செய்வது, புதுவை கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கு முருங்கப்பாக்கம் கலை கைவினை கிராமத்தை மேம்படுத்துவதற்கு மும்பை குழு மூலமாக திட்டமிடுதல் உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டன. 2ஆம் உலகப் போர் நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர், பிரான்ஸ் நாட்டு தூதர் உட்பட பொதுமக்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதின் 80ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதர் சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜீன்-பில் ஹோதர் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உயிர் நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது 2ஆம் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு 2 நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்ற சாதனை புரிந்துள்ளனர். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 214 மாணவ மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்ற சாதனை புரிந்துள்ளனர்.
மாணவி தமயந்தி 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்தார். மாணவன் கௌதம் 588 மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும், தர்ஷினி 581 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளனர். 550 மதிப்பெண்களுக்கு மேல் 31 மாணவர்களும், 500க்கு மேல் 91 மாணவர்களும், 450ற்கு மேல் 71 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்தினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் உருவாக்கும் சூழல் நிலவி வரும் நிலையில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் அறிவித்துள்ள இந்திய கூட்டணி கட்சியினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் வருகின்ற 20ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். இந்திய கூட்டணியில் உள்ள திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்திலும் இந்திய கூட்டணி கட்சிகள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளன. ஆனால் புதுச்சேரியில் அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக மக்களுக்கு தொல்லை கொடுக்கும் விதத்தில் பந்த் போராட்டத்தை இந்திய கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. நாடு இன்று போர்க்களம் கண்டுள்ளது. பாகிஸ்தான் துணையுடன் நம் நாட்டை அச்சுறுத்தும் தீவிரவாதிகளை ஒடுக்கும் தர்ம யுத்தத்தை இந்தியா கையில் எடுத்துள்ளது. நம் நாடு அந்நிய நாட்டுடன் போர் தொடுத்துள்ள இந்த சூழ்நிலையில் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடிய பந்த் போராட்டம் அவசியமானதா என்றும் கேள்வி எழுப்பினார். எனவே இந்த பந்த் போராட்டத்தை அறிவித்துள்ள அரசியல் கட்சியின் தலைவர்கள் பந்த் போராட்ட அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்திய கூட்டணி கட்சியினரை கைது செய்ய வேண்டும் என்றார். புதுவை மாநிலத்தில் உள்ள தொழிற்பயிற்சி மையங்களில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநர் சரவணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநரகம் மூலமாக ஆண்டுதோறும் மாணவ மாணவியருக்கு பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் ITI மூலமாக பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஓராண்டு மற்றும் 2 ஆண்டு NCVT, SCTT ஆகிய பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து படிக்க 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டில் இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பயிற்சியில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் தொழிற்பயிற்சி மைய பிரிவின் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். சென்டாக் இணையதளத்தில் பதிவு செய்ய கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்கான தொழிற்பயிற்சி பிரிவுகளிலும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய தொழிற்பயிற்சி பிரிவுகளிலும் அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் விண்ணப்பிக்கலாம் என்றும் வயது வரம்பில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்தியல்பேட்டை காமராஜர் மேல்நிலைப் பள்ளிகள் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை மூலமாக முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள்கள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கார்த்திகேயன், தலைமை ஆசிரியர்கள் சிவக்குமார், ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்ற நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்போது வெளியாகியுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது SRK பள்ளியின் 76 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்திருக்கிறார்கள். மாணவன் நவீன் 92% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி V பாவனா 92% மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும்,
மாணவி டி சாதனா 91% மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் நிறுவனர் வி தியாகராஜன் அவர்கள் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்தார். நமது பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 8 மாணவர்களும், 99 மதிப்பெண்களுக்கு மேல் 11 மாணவர்களும், 98 மதிப்பெண்கள் 13 மாணவர்களும், 97 மதிப்பெண்கள் 11 மாணவர்களும், 96 மதிப்பெண்கள் 17 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 53 மாணவர்கள் டின்செக்ஷனில் தேர்ச்சி, 18 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்தும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் அவர்தம் பிள்ளைகளின் கல்வி நலனிற்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிறுவனத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் நிறுவனர் அவர்களால் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகிகளின் 3வது பட்டியலை பேரவையின் நிறுவனர் ஆர்.எல். வெங்கட்ராமன் வெளியிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் பழைய கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 8 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளின் 3வது பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில பொதுச் செயலாளராக மணவெளி தொகுதியை சார்ந்த தனஞ்சயன், சந்திர மௌலீஸ்வரர் லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த கவிதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாநில செயலாளர்களாக மணவெளி தொகுதியை சார்ந்த சுலோச்சனா, காரைக்காலை சார்ந்த செல்வம், உருளையன்பேட்டையை சார்ந்த சுரேஷ்குமார், இளங்கோவன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்ட தலைவராக கோபால், ஏனாம் தொகுதி தலைவராக சபதி ஸ்ரீனிவாசராவ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 5.5 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்துடன் இணைந்த விளையாட்டு வளாகத்தினை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 5.5 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்துடன் இணைந்த விளையாட்டு வளாகத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு வளாகத்தை, புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் பில்டிங், உடற்பயிற்சி கூடம், ஸ்விம்மிங் பூல், திடல் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்கள். சபாநாயகர் செல்வம் பேசுகையில், கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பாடப்புத்தகத்தின் அறிவை வளர்த்து கொண்டு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவது போல விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கிட இந்த கல்லூரி நிறுவனம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விளையாட்டுக் கூடம் மிக சிறந்த வசதிகளை கொண்டுள்ளது. கல்லூரி வளாகத்தில் உலக தரத்துடன் பல்வேறு வசதிகளுடன் விளையாட்டு கூடத்தை அமைத்துள்ளனர். மாணவர்கள் விளையாட்டு வளாகத்தை பயன்படுத்தி தங்கள் உடல் நலம் பேணிக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த விழாவில் கல்வி குழுமத்தின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்னசுவாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த வளாகத்தில் பல்வேறு மேம்பாட்டு தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு வளாகத்தில் கால்பந்து, கூடைப்பந்து, லான் டென்னிஸ், வாலிபால், த்ரோபால், உடற்பயிற்சி கூடம் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகளை சார்ந்த முதல்வர்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், நிர்வாக அதிகாரிகள், ஊழியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான முடிவில் மருத்துவம் கல்லூரியின் துணை முதல்வர் தமிழ்ச்செல்வன் அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார். அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் விஸ்வகர்மா மரபினர் சார்பில் நடைபெற்ற 7ஆம் நாள் உற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு விஸ்வகர்மா மரபினர் சார்பில் 7ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரசுராமர், காத்தவராயன், காமாட்சியம்மன் திருவீதி உலா மிக பிரமாண்டமான முறையில் நடைபெற்றது.
இதில் வானவேடிக்கை, பரதநாட்டிய கச்சேரி, இசை வாத்தியங்கள் பிரம்மாண்டமாக முழங்க சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உற்சவதாரர் விஸ்வகர்மா மரபினர் தலைவர் முருகன் ஆசாரி, செயலாளர் கந்தவேல், ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாடி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள், வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மேரி உழவர்கரையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மேரி உழவர்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சமேத சுந்தரேஸ்வரர் கோவிலில் உள்ள சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண விழாவில் பக்த கோடிகள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் அருளை பெற்றனர். மேலும் சுவாமியின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அறுசுவை விருந்தும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் மேரி உழவர்கரை ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.